அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. ஈவன் தோ T = N செட்டப்பில் நமக்கு வந்திருந்தாலும் இது ஒரு பெரிய கேண்டில். ஸோ மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் இது மாதிரி T = N செட்டப்பில் வராங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் = ஹையாக இருக்கட்டும் இல்லை டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் நமக்கு இன்சைட் பார் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்திருந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபார் டெலிகிராமில். நீங்கள் அதையும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பாருங்கள். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் இந்த 5 மினிட்ஸினுடைய ஹையில் இன்சைட் 5 மினிட்ஸ்க்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இதுக்கு மேலே பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஒன்ஸ் அந்த ஹை கட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஈவன் தோ டைமிங் கேண்டில் 2 டைமிங் கேண்டில் பேஸ்ட் ஆன் இன்னைக்கு எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலும் சரி செகண்ட் டைமிங் கேண்டிலும் சரி அதுதான் லோ. அதுக்கப்புறமாக எந்த ஒரு லோவுமே நம்மளுடைய டைமிங் கேண்டிலுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 3rd செப்டம்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறத இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், எஸ்பெஷலி மெம்பர்ஸ் குரூப்பில். ஸோ இன்னையுடைய கேண்டில் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மோர் தென் 135 க்ளோசிங். பேங்க் நிஃப்டி மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நியர் டு ஒரு நம்பர் பக்கத்தில் இருந்தே எந்தான ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருந்தாலும் நியர் டு ஒரு நம்பர் பக்கத்தில் இருந்தே ரிஜெக்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் ஹை கட் ஆகிட்டு ப்ரீவியஸ் லோவில் தான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடங்கள் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது இதுதான். இதில் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆஸ் ஆஃப் நோ இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. க்ளோஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்திருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நோ பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் நமக்கு இந்த இடங்கள்ல இருந்தே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் டைமில் வரைக்குமே நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸில் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்ல நமக்கு ஓப்பன் ஆயிருந்தாலும் 3rd செப்டம்பர் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இன்னைக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரொம்ப நேரமாக அதுக்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு அந்த ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக போராடிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அதை பிரேக் ஆனதுமே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டைமில் கூட நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இது மாதிரி நம்ம 1 டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒரு 1 சைட் ராலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ எந்தெந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், லெவல்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னும், டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க அப்படிங்கிறதையும் பேங்க் நிஃப்டி மொமெண்டம் கேண்டில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் எக்ஸாக்டாக அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்து ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அதனுடைய கேண்டிலுடைய பேரை நமக்கு மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு இருக்கு. இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டி நமக்கு ஸ்டில் இந்த லெவலில் இருந்து அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளாகவே ட்ரேட் இருக்காங்க. ஒன்ஸ் அதை பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது நிஃப்டியினுடைய 15 மினிட்ஸ் கேண்டில்.
ஒன்ஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டுமே, அதாவது இன்சைட் பார் செட்டப் அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு செட்டப். அது ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை இண்டெக்ஸாக இருக்கட்டும், நமக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்தாலும் இது மாதிரி இன்சைட் பார் வராங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். விச் சைட் இட் பிரேக்ஸ் வில் கெட் மொமெண்டம் அப்படின்னே சொல்லலாம். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதன்படி ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆனதுலேருந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் மொமெண்டம் கேண்டில் வந்து எக்ஸாக்டாக 12:55 to 1 o'clock ஃபார் 5 minutes பேங்க் நிஃப்டி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுதான் லோ. அதில் இருந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் 12:55 to 1 அப்படிங்கிறது நம்ம அந்த டைம்லேயே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். லைவ் மார்க்கெட் அப்டேட் அப்படிங்கிறது எவ்ரி டைம் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 21st அப்படிங்கிறது 21st ஆகஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இதனுடைய ஹை அண்ட் லோ ட்ரெண்டை டிசைட் பண்ணும் கம்மிங் டேஸில் அப்படிங்கிறத அந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி இதுதான் ஒரு ஹை. இதில் இருந்து நமக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாலும் மார்க்கெட் இப்போ இருக்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க. இதில் இருந்து லாங் போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு ஆஸ் ஆஃப் நவ் கிடையாது. ஒரு க்ரீன் கேண்டில் நமக்கு என்னதான் போட்டிருந்தாலும் ப்ரீவியஸாக ஒரு க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது 1st செப்டம்பர்லேயே வந்து நமக்கு ஒரு குட் சைன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ரீசன் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹையை வந்து நமக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தாங்க. அது ஒரு குட் சைனாக இருந்தாலும் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 3rd செப்டம்பர் இன்னையுடைய கேண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து இந்த மொமெண்டம் இன்னையுடைய கேண்டில் தான் வந்து இந்த ஹை அண்ட் லோ வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஹை அண்ட் லோக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக நம்ம லாங் போகலாம். இல்லை அப்படின்னா லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3rd செப்டம்பர் இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து கம்மிங் 2 டேஸில் நிஃப்டியுமே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் வித்தின் 2 டேஸில் வந்து ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அகெயின் சொல்கிற மாதிரி இது ஒரு பெரிய கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆஃப் நவ் நாளைக்கு நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரி இருக்குது. ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். ஸ்டாப் லாஸோட என்ட்ராக வேண்டும். நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி எக்ஸ்பெரி டே அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட என்ட்ராகிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஆஸ் ஆஃப் நவ் இந்த 750 பாயிண்ட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி கொடுக்கும் பொழுது மேபி நம்மளுக்கும் நிஃப்டிக்கும் கொடுக்கலாம். பட் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். லாங் போகலாமா அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து மார்க்கெட் இந்த லோவில் இருந்து போயிருந்தாலும் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு 3rd செப்டம்பருக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக லாங், அப்படி இல்லை அப்படின்னா லாங் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. சேம் பேங்க் நிஃப்டியுமே வந்து நமக்கு 21st ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அதுலேருந்து நமக்கு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸாக நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்போத்துலேருந்தே நம்ம வந்து லாங் ஷார்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியா. ப்ரீவியஸாக நம்ம வீடியோலேயே அதாவது 29th ஆகஸ்ட்லேயே சொன்னபடி மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருந்து நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒன்ஸ் இந்த லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபாலுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடும். ஒரே ஒரு ஹோப் அப்படின்னா டபுள் பாட்டம் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். அண்ட் லாங் இதுலேருந்து போகலாமா அப்படின்னா லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு டே கேண்டில் இதில் இருந்து நமக்கு க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ப்ரீவியஸாக லோ 53,537 அப்படிங்கிற லோக்கு கீழே க்ளோஸ் ஆனால் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணலாம் ஃபார் ஸ்டாப் லாஸ். இதில் வந்து நீங்கள் லாங் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த 3rd செப்டம்பருக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு வரும். பட் ஆஸ் ஆஃப்னா இப்போ ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்கிறனால 53,537 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு பட் இதில் வந்து நம்ம
லாங் எடுக்கலாம். பட் பொசிஷனலாக இது ஒரு இன்ட்ராடேவோ இல்லை ஷார்ட் டேம் அந்த மாதிரி கிடையாது. இது பொசிஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். மோர் தென் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் கேப்சர் பண்ணுற பாயிண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ லோ அப்படிங்கிறது இதில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். பட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம லாங் போகலாமே தவிர்த்து இப்போ நம்ம லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. நிஃப்டியில் சொன்னபடியே கம்மிங் 2 டேஸில் வந்து ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ 700-750 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நமக்கு நிஃப்டிலையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறது, நிஃப்டியுடைய 3rd செப்டம்பர் கேண்டில் இம்பார்ட்டன்ட். இன்னையுடைய ஹை அண்ட் லோ வில் டிசைட் த ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 4th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 4th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 4th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 4th செப்டம்பர் பேங்க் செக்டார், இன்ஃப்ரா, ஃபார்மா, ஹெல்த் கேர் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் டைமிங் கேண்டில் படி 4th செப்டம்பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டைமிங் கேண்டிலும் இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. நேற்றுடைய வீடியோவில் வந்து செப்டம்பர் மந்த்துக்கான ரேஞ்ச் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த 3மே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எது வரைக்கும் லாங் போகலாம், எது வரைக்கும் ஷார்ட் போகலாம் அப்படிங்கிறதுக்கான லெவல்ஸ் அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் டைமிங் கேண்டில் ஃபார் 9:20 to 25 கேண்டில் அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் பிக். அண்ட் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள்கிட்ட இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 80 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் டைமும் நம்பரும் T=N செட்டப் அப்படின்னா டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் எது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவில் ஒர்க் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.